ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த பிளேஸ் தான் இது. ஸோ இந்த ஈத் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் இந்த பிளேஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு நாள் ட்ரிப் வந்து இங்கே இந்த பிளேஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் போன பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா குர்ஃபகான். ஸோ குர்ஃபகானில் இருக்க கம்ப்ளீட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிவிட்டு 1 டேக்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ வாங்க என்ன பிளேஸ்லாம் நாங்கள் விசிட் பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். நாங்கள் போன ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா குர்ஃபகான் பீச். ஸோ குர்ஃபகான் பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ். அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ரீ பார்க்கிங் ஏரியா இருந்தது. அண்ட் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக அங்கே ரீச் ஆனதால் எங்களுக்கு பார்க்கிங்லேயும் ஸ்பேசஸ் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ அங்கே ப்ரைவேட் ஷவர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் நம்ம பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷவர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு கூட ரெடி ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நாங்கள் ஒரு போட் ரைட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா குர்ஃபகான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த குர்ஃபகான் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி அமேசிங் பிளேஸ். இதை பார்க்கவே ரொம்ப நேச்சராக இருந்தது இந்த பிளேஸ் வந்து. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பப்ளிக் ஹாலிடேஸ் அன்றைக்கி போயிருந்ததால் அங்கே எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அதனால் எங்களால் ஃபேமிலியோடு அங்கே நின்று ஒரு பிக்சர் எதுவும் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஆன் த வேல நான் மட்டும்தான் இறங்கி அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சேம் பார்த்தீங்கன்னா குர்ஃபகான் வாட்டர் ஃபால்ஸும் குர்ஃபகான் ஆம்பி தியேட்டரும் பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் தான் விசிட் ஆகிருக்கு. லைக் ஒன் ஆஃப்டர் த அதர். ஸோ 2 பிளேஸுமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்க்கிங் கிடைக்காதனால என்னால் அங்கே வெயிட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா அல் ரஃபீஸா டேம். ஸோ இதுவுமே குர்ஃபகான் போகிற ரூட்டில் தான் இருந்தது. ஸோ இறங்கி வர ரூட்டில் வந்து இருக்கும் இது. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு நைஸ் ஆன வியூ ஆன பிளேஸ் தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது கிட்ஸ் ப்ளே ஏரியாவோட இன்க்ளூட் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா போட்டிங் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ 2 பர்சன் போட்டிங் போனோன்னா ஒரு 70 dirhams சார்ஜ் பண்ணாங்க. அதாவது இந்தியன் ருபீஸ் படி பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் வரும். அண்ட் போட்டிங் வந்து லைக் டாப் ப்ளஸ் போட்டிங் தான், நம்மளே செயிலிங் பண்ணி போகிற மாதிரி தான் போட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம 2 அடிஷ்னல் பர்சன் போனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அடிஷ்னல் சார்ஜஸ். அண்ட் இந்த பிளேஸோட பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஏரியா ப்ளஸ் கெஃபிடேரியாவுமே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவராக இருந்தது. ஸோ இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மூவ் பண்ணி நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு பிளேஸ் போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணதுலே. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீஸ் பார்க். ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 dirhams கலெக்ட் பண்ணாங்க. அதாவது இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100+ rupees வரும். ஸோ அது மட்டும்தான் இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ். அது இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து பார்பிக்யூ வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்பிக்யூக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ பார்பிக்யூ தான். பட் நீங்கள் வந்து ஒரு 2 hours முன்னாடியே பார்பிக்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னு என்ட்ரி கவுண்டரில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும். அது மட்டும்தான். ஸோ இந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், வெளியில் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பார்க்கில் வந்து ஃபுட்டுமே நம்ம அவுட் சைட் ஃபுட் உள்ளே போய் சாப்பிட்றதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம ஊரில் நம்ம ஜூ எல்லாம் போவோம்ல, ஸோ அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து தான் இங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து ஃபுட் சாப்பிட்றதுக்கு அங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்க வைக்கலை. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ட பிளேஸை நம்ம க்ளீன் பண்ணணும்னு மட்டும்தான் போர்டு வச்சுருந்தாங்க, தவிர வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்து நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷீஸ் பார்க்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் பண்ணோம். ஸோ இந்த பிளேஸ் நேம் வந்து நான் இப்போ சொல்லலை. ஸோ நீங்கள் யாராவது இந்த பிளேஸ்க்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நான் இதுக்கு முன்னாடி யூஏயில் இந்த இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸை நான் பார்த்ததில்லை. வாட்டர் இந்த மாதிரி இருக்கிற இடத்த நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இங்கே நான் போனதுக்கப்புறமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ்லாம் தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஸோ இன்னொரு ஒரு அவுட்டிங் ட்ரிப்போடு நான் திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.